அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய அதிகமான முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படை கல்வி கூட தெரியாமல் அவர்கள் இருப்பது கவலையாக இருக்கிறது. நிறைய படித்திருப்பார்கள், பட்டம் பெற்றிருப்பார்கள், கல்லூரியிலே பேராசிரியர்களாக இருப்பார்கள். தொழுகைக்கு நிர்பந்தமாக வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு வந்துவிட்டு தக்பீர் கட்டி பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து கொண்டிருப்பார்கள். இந்த காட்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவங்க குனிஞ்சாங்கன்னா இவர் குனிவார், அவர்கள் கீழே சஜிதாவுக்கு போனால் இவரும் செய்வார். இப்படி அந்தோ பரிதாபமான காட்சிகள் பல இடங்களில் பார்க்குறோம். இந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் ஒன்றுமே தெரியாதவர்களா என்று பார்த்தால் இல்லை. மெத்த படித்தவர்கள், கல்லூரியிலே ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள், பெரிய பெரிய அலுவலகத்தில் சிஓவாக இருக்கக்கூடியவர்கள், பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க மார்க்க விஷயம் அந்த விஷயத்தில் குறைவாக இருக்கிறார்கள். ஒரு விசித்திரமான ஒரு காட்சி பார்க்க முடிந்தது. ஒருத்தர் தொழுதுட்டு இருக்கிறாரு, ஃபோன் வருது. ஃபோனை கையில் எடுத்து சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட பேசுகிறார். இந்த மாதிரி நான் தொழுதுட்டுருக்கிறேன், அப்புறம் பேசுகிறேன். கொஞ்சம் சிரிப்பாக இருந்தாலும் உண்மையாக பார்த்த ஒரு காட்சி. அவர் படித்தவர், எல்லாம் அறிந்தவர். இந்த மார்க்க விஷயத்தில் தொழுகையில் எதை செய்யணும்னு கூட தெரியாத அவர் ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக நம் சமூகத்தில் இருக்கிறார். இதே போல் இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தில் மார்க்கத்தை பற்றி ஒன்றும் தெரியாத ஒரு கூட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது. கொஞ்சம் அவசர காலமாக இந்த மாற்றங்களை சரி செய்யக்கூடிய பொறுப்பு நம்மிடத்திலே இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொள்வோம். உண்மை முஸ்லீமாக இறை திருப்தி பெற்று வாழ்வோம். புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக.